லைஃப் ஆஃப் பைன் ஒரு படம் பண்ணேன். ஆமாம். அந்த படம் வந்து 4 ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. ஆமாம். அது எல்லா மேனேஜர்ஸுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க படத்தில் ஒர்க் பண்ணது. அது வந்து ஒரு 20 நாள் ஷூட் பண்ணாங்க. பட் அது ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ப்ரிப்ரேஷன். இப்போ உங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்குதுன்னா இந்த தெருவில் வந்து எல்லார் வீட்லையும் நான் என்ஓசி வாங்கணும். அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் நடந்து வந்தாருன்னா அவர் ரெட் கார்பெட் போட்டு நடந்து வருவார். அந்த கேரவன்லேருந்து அங்கே வர்ற வரைக்கும் எந்த ரோடையும் கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த கேரவன் நிறுத்தி வச்சு அவர் பத்திரமா கூப்பிட்டு வரணும். அப்புறம் டேரக்டர் வந்தாருன்னா அந்த ரோடு இப்போ இறங்கிட்டு திருப்பி எப்படி போவார், எங்கே பார்க் பண்ணுவார், இதெல்லாம் நான் டிசைன் போட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி வித் பர்மிஷன் வித் பேப்பர் வித் பிளானோட சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த தெருவு இருக்குன்னா எல்லார்ட்டையும் என்ஓசி வாங்கணும். நீங்கள் வந்து நீங்கள் ஷூட்டிங் நடத்துகிறேன் நீ அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன ஷூட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் கார் போகணும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி மினிஸ்ட்ரியே ஒரு 30 பிளாக் பண்ணி உள்ள வச்சிட்டோம். வல்சராஜ்னு ஒரு மினிஸ்ட்ரி நான் அந்த டைமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வி கான் பிரேக். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஷெடியூல் போட்டாங்கன்னா அது 2 ஹவர்ஸில் முடிக்கணும், முடிச்சாகும். 2 ஹவர்ஸில் முடிச்சா அடுத்து டைம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இல்லைன்றதுக்காக முடிக்காம விட மாட்டாங்க. அன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே பச்சை செடி ஒன்று இருக்கணும்னா இன்கேஸ் மறந்துட்டாங்கன்னா செடி இருக்கணும், இன்னும் ஷூட் பண்ண மாட்டாங்க. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.